ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கை பேசுகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து 25 ஏஒய் பேட்ச் பற்றி அப்டேட் பண்ணுங்கள் சார்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம இதை வந்துட்டு நிறைய வீடியோவில் வந்துட்டு சின்னதாக அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 25 ஏஒய் பேட்ச் மட்டும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நியூ அட்மிஷன் வந்துட்டு நீங்கள் போடும்போது வேறு நியூ ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன அப்படின்னு ஒரு பேசிக்காக டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கம்பல்சரி யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கம்பல்சரி என்னென்ன பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து புக்ஸ் டீட்டெயில், செமினார், அசைன்மெண்ட்டு, எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாம்ஸ் ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கலெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு செமஸ்டர் வந்து உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், 25 ஏஒய் அப்படின்னா 24ங்கிறது வருடம் குறிக்கும், ஏஒய்ங்கிறது அகடாமிக் இயரை குறிக்கும். அகடாமிக் இயர் அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறம் வர்ற மாதம். அதாவது நீங்கள் ஏப்ரலுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு அட்மிஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி மாதங்களில் இருக்கும். ஸோ அவங்க அட்மிஷன் போடுறவங்க அகடாமிக் இயர் அட்மிஷன் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம்ஸ் வரும். இப்போ நீங்கள் 24 ஏஒய் பேட்ச் யூஜி அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 6 செமஸ்டர். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகடாமிக் இயரில் அட்மிஷன் போட்டதுனால அடுத்து வந்து உங்களுக்கு காலண்டர் இயர் தான் ஃபஸ்ட்டு செமஸ்டர். அதாவது உங்களுக்கு நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே 2024 சேம் இயரில் நவம்பர் மாதம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் எக்ஸாம் வந்துட்டு நவம்பரில் வராது, ஜனவரி இல்லை பிப்ரவரியில் தான் உங்களுக்கு வரும். ஸோ மொத்தம் உங்களுக்கு 2 எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதணும். ஒன்று ஏப்ரல், இன்னொன்று நவம்பர். ஏப்ரல் நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் வந்துட்டு ஏப்ரல் மாதமே வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது, 2 மாதங்கள் கழித்து தான் வரும். அதே மாதிரி நவம்பர் மாதம் நீங்கள் அட்மிஷன் போட்டு நோட்டிஃபிகேஷனில் நவம்பர் மாதமே எக்ஸாம்ஸ் வரும்னா கிடையாது, டிசம்பர் இல்லை ஜனவரி மாதம் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம்ஸ் வரும். வருஷத்துக்கு 2 முறை நீங்கள் எக்ஸாம் எழுதி உங்களுடைய யூஜியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பிஜினா 4 செமஸ்டர் மட்டுமே தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, யூனிவர்சிட்டி டேரெக்டாக விசிட் பண்ணியோ இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லேயே அட்மிஷனை கிளியர் பண்ணி ஃபீஸ் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட் இயர் இப்போ யூஜிக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா பிஏ தமிழ் போட்டிருந்தீங்கன்னா பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், ஸோ பிஏல எது எடுத்தாலும் 3000 ஃபஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் 200 புக்ஸ் ஃபீஸ் வந்துட்டு போஸ்டல் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. பே பண்ணிவிட்டு புக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஐடி கார்டு வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஐடி கார்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஐடி கார்டு வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம். சில சமயம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அட்மிஷன்லேயே உங்களுக்கு மெயிலே வந்துட்டு ஐடி கார்டு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மது ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு வீடியோ இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஐடி கார்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் புக்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். புக்ஸ் கண்டிப்பாக போஸ்டரில் வரும், வராமல் போகவே போகாது. கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டரில் வரும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வேறு ஒர்க்காக ஏதாவது யூனிவர்சிட்டி விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய புக்கை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன தெரியும் பண்ணுவாங்க, புக்ஸ் யூனிவர்சிட்டி வரலைன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே நீங்கள் கம்பல்சரி வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் விசிட் பண்ணி ஏன்னா புக்ஸ் அவைலபிலிட்டி இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் விசிட் பண்ணி உங்கள் ஸ்டேட்டஸ் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கங்க. நிறைய பேர் எக்ஸாம் பக்கத்தில் வர்ற வரைக்குமே புக்ஸ் கலெக்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ புக்ஸ் வந்து கண்டிப்பாக போஸ்டல் வரும். சரிங்களா? அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் 1 மந்த் 1.5 மந்த் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே கம்பல்சரி வரும். அதுக்கு மேலே வரலைன்னா யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி உங்களுடைய புக் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். புக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறங்கிற வீடியோவும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அட்மிஷன் கார்டு, அந்த ஃபஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண காப்பி, அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் புக் செக்ஷனில் ரிசப்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்தீங்கன்னா ஒரு சலான் கொடுப்பாங்க. அதை ஃபில்அப் பண்ணி சீல் அண்ட் சிக்னேச்சர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸில் வாங்கி கொடுத்தீங்கன்னா புக்ஸ் அப்போவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ புக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எப்படி படிக்கணும், அசைன்மெண்ட் எப்படி எழுதணும், எக்ஸாம்ஸ் எப்படி ரைட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் MKEDD மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டல், இந்த போர்ட்டலில் தான் நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இதில் தான் உங்களுக்கு இந்த விவால் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். இதில் எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட் நோட்டிஃபிகேஷன், செமினார் நோட்டிஃபிகேஷன், அசைன்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் வரும். சரிங்களா? இதில் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் புக்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணால் அசைன்மெண்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிற நம்ம வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ MKEDD நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அசைன்மெண்ட்டுக்குன்னு வந்துட்டு தனியாக போர்ட்டல் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் அசைன்மெண்ட் டாபிக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அசைன்மெண்ட் டாபிக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் மாடல் கொஷின் வீடியோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நிறையா போட்டோம். இதில் அசைன்மெண்ட் வந்துட்டு இதில் போட்டிருப்பாங்க. நாங்கள் அட்மிஷன் போட்டோம், இப்போ இந்த அசைன்மெண்ட்டை பார்த்து நாங்கள் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதக்கூடாது. ஏன்னா யூனிவர்சிட்டி அப்டேட் பண்ணாமல் இந்த அசைன்மெண்ட்டையும் நீங்கள் எழுதவே கூடாது. அவங்க வந்துட்டு ஒவ்வொரு பேஜுக்கும் தனித்தனியாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அசைன்மெண்ட் பக்கத்தில் வரும்போது இதில் வந்துட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் அசைன்மெண்ட் சப்மிஷன் ஹேஸ் பின் எக்ஸ்டெண்டட் அப் டு டேட்டை சேஞ்ச் பண்ணி அந்த பேஜ் நம்பரும் மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அசைன்மெண்ட் அப்டேட் எப்போ வரும்னு எப்படி பார்த்து எழுதுனுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை மறக்காமல் நான் இந்த வீடியோ எந்த ஸ்கிரீனில் கொடுத்துறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் அசைன்மெண்ட்டை செக் பண்ணக்கூடிய
போர்ட்டல். அசைன்மெண்ட் எழுதி எப்படி சப்மிட் பண்ணணும், அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் எல்லாமே வீடியோஸ் நம்ம ஏகப்பட்ட இது போட்டாச்சு. நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்துட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். ஏப்ரல், நவம்பர் அந்த நோட்டிஃபிகேஷன் பேர். ஏப்ரல்னால் அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நவம்பர் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு அந்தந்த மேக்ஸிமம் 1 மாதங்கள் 2 மாதங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வரும். அப்புறம் எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது தொடர்பான நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறையா போட்டோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த பிளேலிஸ்ட்டுக்கு வந்ததுங்களா, இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பிளேலிஸ்ட்டுக்குன்னா ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது. அந்த மாடல் கொஷின் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றின வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த பாருங்க, இந்த MKEDD அசைன்மெண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அசைன்மெண்ட் எப்படி சப்மிட் பண்ணுறது, போஸ்டரில் சப்மிட் பண்ணுறது எப்படி, நேரில் சப்மிட் பண்ணுறது எப்படி, ப்ரொசீஜர் என்ன, எப்படி ரைட் பண்ணணும், எல்லா வீடியோஸும் இதில் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் மட்டும் இருக்குது. நம்ம சேனலுக்குள்ளே பொதுவாக போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஆனால் பிளேலிஸ்ட் பிரகாரம் போய் பார்த்தீங்கன்னா அந்தந்த ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம அந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே இதில் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஹால் டிக்கெட் பண்ணுறது, என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது. எக்ஸாம் வரும்போது தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதே கிடையாது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் அப்புறம் நீங்கள் அதை எடிட் பண்ண முடியாது. யூனிவர்சிட்டி தான் எடிட் பண்ண முடியும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கை உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இதில் ரீவல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்துட்டு கிளியர் ஆகும். ஏன்னா எக்ஸாம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் MKEDD நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட் செமஸ்டர் பேட்டர்ன். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க புதுசாக அட்மிஷன் போட்டால் என்னென்ன வீடியோஸ் பார்க்கணும், கண்டிப்பாக அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பேசிக்ஸ் வீடியோ வந்துட்டு இதில் நிறையா இருக்கும். இதை ஃப்ரீயாக டைமில் இருக்கிறப்போ ஒவ்வொரு வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். எப்போ எக்ஸாம் வரும், செமினார் டீட்டெயில்ஸ், அசைன்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோஸில் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் கீழேயும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே நான் ரீப்ளை பண்ணுவேன். மற்ற சேனல் மாதிரி நம்ம சேனல் கிடையாது. நம்ம ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் தனித்தனியாக ரீப்ளை பண்ணுவோம். அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் தெரியலனா கூட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த கமெண்ட்டுக்கு கீழே கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். சப்போஸ் புதுசாக தான் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னுடைய லாஸ்ட் வீடியோஸ், அதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸுக்கு வந்துட்டு நான் எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. அந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ ப்ளே பண்ணி பார்க்க தேவையில்லை. நீங்கள் அது போயிட்டு நீங்கள் கீழே போயிட்டு செக் அந்த கமெண்ட்ஸ் ரீப்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரீப்ளே பண்ணியிருப்பேன். ஒரு கமெண்ட் கூட ரீப்ளே பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். ஒரு கமெண்ட்டுக்கு ரீப்ளே பண்ணாமல் இருக்குன்னா அதுக்கு இன்னும் எனக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கல. அந்த டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் 100 கமெண்ட்டுக்கு நான் ரீப்ளே பண்ணுவேன். ஸோ அதனால் என் மெயில் ஐடி அது சம்மந்தமாக ரிலேட்டடும் வீடியோஸ் போட்டிருக்கேன். தெரியலைன்னா நீங்கள் மெயில் பண்ணலாம். கண்டிப்பாக தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து மெயிலில் வந்து நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பல்சரி உங்களுக்கு MKEDD வெப் போர்ட்டலில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அசைன்மெண்ட்டுக்கு மட்டும் அந்த பாப்அப் மெசேஜில் வரும். நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் எழுதவே கூடாது. உங்களுக்கு அந்த அப்டேட் வரும். ஒன்று வாட்ஸ்அப் குரூப்பில் வரும், இல்லைனா மெயிலில் வரும், இல்லைனா இந்த அசைன்மெண்ட் போர்ட்டலில் வந்துட்டு 24 AY பேட்ச் வந்து நீங்கள் எழுதலாம் அப்படின்னு அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டிங்கன்னா எந்த வித மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. ஒவ்வொரு செமஸ்டரும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய எக்ஸாம்ஸ் எழுதி ரைட் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ மற்றபடி ஜென்ரல் அசைன்மெண்ட்டை தவிர மற்ற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் வரும். எக்ஸாம்ஸு, இது ரிசல்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஃபார் UG எக்ஸாமினேஷன் செமஸ்டர். இதில் ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதில் கேப்சாவை கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா ரிசல்ட் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் தான், இந்த போர்ட்டலில் தான் நீங்கள் பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு அப்டேட் வரும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ போடுவோம். நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டலே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நோட்டிஃபிகேஷனாகவே கொடுத்துருவாங்க. நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் எக்ஸாமையும் மிஸ் பண்ணிடுவீங்க, அசைன்மெண்ட்டையும் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அடுத்து புக்ஸ் டீட்டெயிலுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் ஏற்கனவே வீடியோஸ் போட்டாச்சு. அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது. செமினாருக்கு நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்க்குறது, எக்ஸாம்ஸ் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எக்ஸாம் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது, அதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எக்ஸாம்ஸ் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் அதில் என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் எதுவுமே கவலைப்படவே தேவையில்லை. தனித்தனி பிளேலிஸ்ட்டில் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அது என்ன நேமில் இருக்கோ அது ரிலேட்டான வீடியோஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். MKEDD ரிசல்ட் தொடர்பான வீடியோஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். இப்போ MKEDD நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட் செமஸ்டர்னு இருக்குது பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரீயாக இருக்கிறப்ப எல்லா வீடியோஸும் கம்பல்சரி பார்த்துருங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்காது. ஒவ்வொரு வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரீப்ளை பண்ணுவேன். ஸோ 24 AY பேட்ச் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில சமயம் வந்துட்டு உங்களுக்கு
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் தியரிக்கு முன்னாடியும் வரும், தியரிக்கு பின்னாடியும் வரும். ஸோ அது வந்துட்டு எப்படி அவங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ரெகுலராக வாட்ச் பண்ணணும். ஒரு நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் அப்புறம் அரியர் வச்சு நெக்ஸ்ட் டைம் தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமது பிளேலிஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு, புக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு, செமினார், அசைன்மெண்ட்டு, எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குது. நம்ம திரும்பவும் ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த பிளேலிஸ்ட் பிரகாரம் நீங்கள் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன், MKEDD நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட் இந்த பிளேலிஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் எக்ஸாம் டிப்ஸ் வீடியோ, ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுற வீடியோ, ICICI ரிசிப்ட்டில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணுற வீடியோ, உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு, உங்களுடைய பாஸ் மார்க்கு, ரீவேல்யூஷன், ஏகப்பட்ட வீடியோஸ் இதில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட்டு உங்களுடைய கேரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.